பங்குனி 8 தவக்கால சிந்தனைகள். இந்த உலகம் எப்போதுமே குறை கூறிக்கொண்டிருக்கின்ற உலகமாகவே இருக்கின்றது. பெரும்பாலும் நாங்கள் மற்றவருடைய குறைகளையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டு பொல்லாது பேசிக்கொண்டு சில வேளைகளில் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். சிலருக்கு அது இயல்பாகவே வாழ்க்கையில் அமைந்து விடுகின்றது. இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நீ இல்லாது பொல்லாது பேசுவதை நிறுத்திவிட்டு, மற்றவர்களை குறை சொல்லுவதை நீ நிறுத்திவிட்டு, நீ வறியோருக்கு உதவ வேண்டும். நீ எதிர்மறையான காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று நேர்மறையாக மற்றவர்களுக்கு உதவுகின்ற பொழுது உன் வாழ்விலே ஒளி உதிக்கின்றது என்று எஸ்யா நூலில் எடுக்கப்பட்ட வாசகத்திலே ஆண்டவர் கூறுகின்றார். இந்த தவக்காலத்தில் நாங்கள் மற்றவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் மற்றவர்களில் காணும் நிறைகளை நாங்கள் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுதுமே எதிர்மறையாக சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு சிந்தித்து அவருடைய வாழ்விலே வளம் சேர்க்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இந்த தவக்காலத்தில் இருக்கின்றது என்பதை முதலாவது வாசகம் நமக்கு நினைவூட்டுகின்றது. அதே வழியிலே லூக்காஸ் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே குறிப்பாக குறைவான ஒரு மனிதனை மற்றவர்கள் குறை சொல்லுகின்ற வரி தண்டுவரை இயேசு தம்முடைய சீடராக என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். குறைவுள்ளவர்களை நிறைவாக்குவதே இயேசுனுடைய சீடத்துவத்தின் அடிப்படை என்பதை நாங்கள் ஆழமாக உணர்கின்றோம். நிறைவான மனிதர்களை இயேசு தன்னுடைய சீடராக அழைக்கவில்லை. அவர்கள் குறைகளோடும் பலவீனங்களோடும் அவர்களை அழைத்து அவர்களை பலப்படுத்தினார். தன்னுடைய இறையாட்சி பணிக்காக அவர்களை ஆயத்தம் செய்தார். ஆகவேதான் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவியன் பாவியென ஒதுக்கப்பட்டவன் என முத்திரை குத்தப்பட்டவரை இயேசு அழைத்து அவரோடு ஒட்டி கொண்டார். இயேசுவை அவர் தொடர்ந்தார். பின்தொடர்வதற்கு காரணம் இயேசுவுக்கு தேவை இருந்தது. ஒரு மனிதன் ஒருவரை பின் செல்லுகின்றார் என்றால் அவருக்கு உடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக என்று உளவியல் நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லுகின்றார். இயேசுவும் தன்னுடைய தேவைக்காக இறை ஆட்சியை இந்த உலகிலே நிலைநிறுத்துவதற்காகவே அவர் இந்த குறைவுள்ள மனிதனை பாவியென முத்திரை குத்தப்பட்ட இந்த மனிதனை தேர்ந்து கொண்டு தன்னுடைய சீடராக்கினார். எனவே எம்முடைய வாழ்விலும் எங்கள் குறைகளை நிறைவாக்குவார் ஆண்டவர் இயேசு. எனவே அவரிடம் செல்வோம். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர் எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை நிறைவாக்குவார் என்பதை இந்த தவக்காலத்தில் உணர்வோம். ஆமென்.